வீரர்கள் படைசூழ இவர் இரட்டை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை விலை, இரட்டை விலை, இரட்டை விலை. தன் சொந்த செலவில் மக்களுக்காக பல நற்பணிகள் செய்து கொண்டிருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் தப்பை கணேசராஜா அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். 1 நம்பர் பட்டன் இரட்டை சின்னம். கொரோனா காலங்களில், கொடிய கொரோனா காலத்தில் அண்ணா உணவகங்களில் 3 வேளையும் தனது சொந்த செலவில் ஏழை மக்களுக்காக உணவளித்து பசுமாற்றிய குறைவல்லல் தப்பை கணேசராஜா அவர்கள் மக்களுக்காக பணி செய்ய ஒரு வாய்ப்பை கேட்டு உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறார். பொன்னான வாக்குகளை எல்லாம் இரட்டை இலக்கணத்தை தாருங்கள் என்று கேட்டு உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம். 5 ஆண்டு கால ஆட்சி, இருண்ட ஆட்சி, இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி, இது மக்களுக்கு பயன்படாத ஆட்சி, இது சட்ட ஒழுங்கை கெடுத்த ஆட்சி, விலைவாசி உயர்வை உண்டு பண்ணிய ஆட்சி, நாடு முழுவதும் போதை பழக்கத்தை உருவாக்கிய ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இந்த நிலை மாறிட நாம் ஏற்றம் பெற மாற்றம் செய்ய வேண்டிய இடம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்காக உழைத்திட எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் என்று கேட்டு உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம். என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். இந்த மக்களுக்கு, இந்த நகரத்துக்கு, இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்று சொல்லி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது வாரிசு ஆட்சி, இது ஒரு வன்முறை ஆட்சி. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும். அது எடப்பாடி தமிழகத்தை ஆளப்போகும் சின்னம். ஓடி வேணா ஓட்டு, ஓடி வேணா ஓட்டு, ஓடி நல்லவர்களின் கடனை எல்லாம் தீர்க்க அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் தச்சை கணேசராஜா அவர்கள் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். அதிமுக ஆட்சிக்கு தெருவோர வியாபாரிகளின் கடன் எல்லாம் ரத்து செய்யப்படும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை விலை. 1 நம்பர் பட்டன் இரட்டை விலை. அனைத்து இரட்டை கேட்டுப்பட்டீங்க. நீங்க வாங்கின கடன் எல்லாம் ரத்து செய்யப்படும். தெருவோர வியாபாரிகள் வாங்கின கடன். அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் தச்சை கணேசராஜா அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். அவர்களுக்கு 1 நம்பர் பட்டன் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். அதாவது இரட்டை கேட்டுப்பட்டிருக்கம்மா.
நம்பர் பட்டம் இரட்டை சின்னம். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். திமுக குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை பாதுகாப்பில்லை. இந்த நிலை மாற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை. பெண் போலீஸுக்கு கூட திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. அக்கா ரிட்டர்ன் கேட்டுப்படுறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திமுக ஆட்சியில. நம்ம வீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்குன்னு ரிட்டர்ன் கேட்டுப்படுங்க. லஞ்சத்தை பெருக்கி இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த நாட்டை கெடுத்து கட்டமண்ணும் குட்டிச்சேரம் ஆக்கின இந்த திமுக குடும்பம், இந்த ஸ்டாலின் குடும்பத்தை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். நாடும் நாட்டு மக்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ நீங்கள் மீண்டும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்காக உழைத்திட நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக உழைத்திட எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் மக்களுக்கு புதிய புதிய நல்ல திட்டங்கள் வருவதற்கு நீங்கள் இரட்டைக்கு வாக்களியுங்கள். இங்கே திருநெல்வேலி மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு லஞ்சம் தான். ஒவ்வொரு செங்கலும் லஞ்சம் தான். இங்க எந்த வேலையும் நடைபெறவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பாக்கி எந்த திட்டமும் நடைபெறவில்லை. இங்க ஒவ்வொன்றுக்கும் வரி போடப்பட்டிருக்கிறது. குப்பைக்கு வரி, சாக்கடைக்கு வரி, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, எல்லா வரியும் போட்டு இருக்காங்க. குலைபாவலி படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின மாதிரி தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி. தாலி கட்டிய குடும்பம் நடத்தினால் அவனும் தரணும் சம்சார வரி. தடுக்கி விழுந்த வரி, குளிக்கு நிமிர்ந்த வரி, இட்லி வரி, சட்னி வரி, பட்னி வரி, அத்தனை வரியும் போட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு படித்தார் குலைபாவலி படத்துல. அதே மாதிரிதான் திருநெல்வேலி மாநகராட்சியில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு? இன்ன இருக்க நயனாவரத்தை சுத்தி சுத்தி என்னது இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது உருப்படியான வேலை? அந்த நயனாவரத்துக்கு வரக்கூடிய அந்த கால்வாயை தூர எடுத்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. அத்தனை நன்மைகளும் வந்து சேரும். கண்டிப்பாக மக்களுக்கு அத்தனை நன்மைகளும் வந்து சேரும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக உறுதி. அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வருவது உறுதி. இங்கு இல்லாமல் ஆக்கப்படும். கல்லாமை இல்லாமல் செய்வார்கள். நம்முடைய ஆட்சியிலே மாணவர்கள் பலன் பெறுவார்கள். ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் உயரும். இங்க கடை வைத்திருக்கிற பிளாட்பார்ம்ல கடை வைத்திருக்கிற அத்தனை தோழர்களுடைய கடனும் ரத்து செய்யப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும். மாணவர்கள் கல்விக்காக பேங்க்ல வாங்கியிருக்க கடனை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று நம்முடைய எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை நன்மைகளும் நம்மை வர இருக்கிறது. நாம் இந்த மோசமான ஆட்சியை அகற்றி மீண்டும் நல்லாட்சி மலர வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் கேட்டு நெல்லையப்பர் கோயில் சுவாமி நெல்லையப்பர் கோயிலுக்கு யானை இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதற்கு உள்ள சட்ட சிக்கலை சரி பண்ணி மீண்டும் நெல்லையப்பர் கோயிலுக்கு யானை வழங்குவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்படும். இந்த ஆன்மீக பூமியில் இருந்து சொல்கிறேன், உங்களுக்கான அனைத்து கோரிக்கைகளையும் நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்லி வாக்களிக்க வேண்டிய சொல்லும் ரெட்டலை வாக்களிக்க வேண்டிய நாள் 23ஆம் தேதி நீங்கள் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ரெட்டலை சொன்ன முதல் பட்டனை அழுத்தி வெற்றி பெற செய்து இந்த நாடும் நாட்டு மக்களும் பாதுகாப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் இருக்க நீங்க வாக்களிங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது அன்பிற்குரிய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் அருமை அண்ணன் தச்சை கணேசராஜா அவர்கள் இரட்டை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முற்பட்ட சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடை கொடுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த 10% இடஒதுக்கீடை திமுக எதிர்த்தது. திமுக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டது. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். மோடி அரசு கொண்டு வந்த 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைக்கு எதிராக வழக்கு போட்டது திமுக. நம் திருநெல்வேலி மக்களின் உரிமையை தடுக்க பார்த்தது திமுக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெருமிக்க பெரியவர்களே, கடந்த 5 வருடத்தில் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட கோயில்களை இடித்த நாசகார சக்தி, தீய சக்தி திமுகவை தோற்கடிப்போம். அண்ணன் கணேசராஜா அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி தலைவர் வார்த்தைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் அனைவருக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் இரட்டை சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு சமூக மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை அந்த EWS, அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இது இந்த 2019 மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மேல்தட்டு மக்களுக்கு 10% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள். இந்த திமுக அதுல என்ன கஷ்டம்னு தெரியல, அதுல என்ன நஷ்டம்னு தெரியல. அந்த இடஒதுக்கீடை எடுத்து RS பாரதியை விட்டு கேஸ் போட சொன்னாங்க. கேஸ் போட்டாரு. உச்ச நீதிமன்றத்தை ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டே வெக்கேட் ஆகிறதுக்கு அப்புறமும் மறு ஆய்வுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலியில 1020 பேர் மத்திய அரசுக்கு வேலை போயிருக்காங்க. மேல்தட்ட மக்கள் 1020 பேர். இந்த 1020 பேர் வேலைக்கு மத்திய அரசுல தான் போயிருக்காங்க. மாநில சர்க்கார் ஒழுங்கா இவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்திருந்தா இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு சமூகம் பெரியதா, ஒரு தனிமனிதன் பெரியதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மக்களுக்காக போராடுகின்ற நம்முடைய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தகுதி அந்த சர்டிபிகேட்டை இவங்களுக்கு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு? 69% இடஒதுக்கீடுல 31% இருந்தா 10% எடுத்து கொடுக்காங்க. இதுல யாருக்கு பாதிப்பு? யாருக்கு பாதிப்புங்கிறது நீங்கள் உணர வேண்டும். இந்த அரசு ஒரு மோசமான அரசு. இந்த அரசு வஞ்சகம் நிறைந்த அரசு. இந்த அரசு மக்கள் விரோத அரசு. இந்த அரசு மக்களுக்கு துரோகம் செய்த அரசு. இந்த அரசு இந்த நாட்டை கபலீகரம் செய்த அரசு. அன்னமிட்டவர் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு அன்னமிட்டது அதிமுக அரசு. இந்த தமிழ்நாட்டை கண்ணமிட்டது திமுக ஸ்டாலின் அரசு என்று
சொல்லி வர இருக்கின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டையிலையில் தந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் விசுவாசமாக இருந்து பெற்றுத் தருவேன் என்று மட்டும் சொல்லி அந்த வாக்களிப்பு எந்திரத்தில் முதல் பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டன் ரெட்டலை என்று சொல்லி இந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வளமாகவும் நலமாகவும் இருப்பதற்கு நீங்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.